அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களின் 50வது படம் மங்காத்தா வெற்றி பெற வாழ்த்துக்கள். மங்காத்தா ஓப்பன் டிக் ரம்மி அண்ட் ஷூட், இப்படி எல்லாரும் பெரிய வெற்றி என்று ரசிகர்கள் எல்லோரும் போற்றி பாராட்டி கொண்டாட இயக்குனர் ராஜகுமாரனாகி என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தில் இணை இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்த போது அந்த படத்தில் கதாநாயகனாக அஜித் சார் நடித்து கொண்டிருந்தார். கெஸ்ட் ரோல் தான். அப்போது தான் எனக்கும் அவருக்கும் பழக்கம். ஒரு சாதாரண உதவி இயக்குனர் தானே என்று அவர் என்னை அலட்சியப்படுத்தவில்லை. மிக நெருக்கமாக, நட்பாக, மிக அன்பாக பழகினார். நீ வருவாய் என திரைப்படத்தில் எனக்காக ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுக்க அவர் ஒத்துக்கிட்டார். 12 நாள் போதும்னு நான் சொன்னேன். சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஏன்னா அதிகமாக கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டா என்ன செய்யறது அப்படின்னு. அந்த 12 நாளில் நான் எடுத்த அந்த அஜித் சாருடைய சுப்பிரமணி அப்படிங்கிற ரோல் தான் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சதுக்கு காரணம். அஜித்தினுடைய நடிப்பு, அந்த ஒத்துழைப்பு அந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அது மாதிரி அஜித் சார் ரொம்ப நகைச்சுவையான ஒருத்தர். பார்க்க அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சீரியஸான ஒரு மாதிரியே தோற்றம் கொடுத்துட்ருப்பார் வெளியில். அப்படி ஒரு நகைச்சுவை உணர்வுள்ள ஒரு மனிதரை நான் இத்தனையோட வாழ்க்கையில் வேறு எங்கேயும் சந்தித்ததே இல்லை. அதற்கு உதாரணம், நான் அவருக்கு நீ வருவா என கதையை சொல்ல போனேன். பொதுவாக அஜித் சார் கதை கேட்டு என்றைக்குமே படம் பண்ணினதில்லை. கதையை தயாரிப்பாளரை கேட்க சொல்லு, டிஸ்ட்ரிபியூட்டரை கேட்க சொல்லு, வேணா தியேட்டருக்காரங்களையும் கேட்க சொல்லு. நான் கேட்டு என்ன பிரயோஜனம், அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருந்தால் தானே படம் ஓடும், அப்படி தான் சொல்லுவார். அவர் கதை கேட்டு பண்ணினதில்லை அந்த காலகட்டம் அது. ஆனால் இவருக்கு எப்படியாவது கதை சொல்லி அந்த 12 நாளாக நம்ம வாக்கே பண்ணணுமே, அப்போ தானே நம்ம டைரக்டர் ஆக முடியும்னு ஒரு பெரிய பிளான் பண்ணி கடைசியில் அவர் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் பண்ணி படுத்துட்டு இருந்தார். இதுதான் சந்தர்ப்பம், இப்போ கதை சொன்னால் அவரால் எந்திரிச்சு கூட ஓட முடியாது, படுத்துட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கதை சொல்ல போயிட்டேன். படுத்த படுக்கையாக தான் இருந்தார். சரி சொல்லு, நான் பொதுவாக கதை கேட்கறதில்ல, அது டைரக்டர்கள் அவங்க வாழ்க்கைக்காக வெற்றி பெறதுக்காக செய்ய வேண்டிய விஷயம், நான் கேட்டு என்ன ஆகுது, சரி பரவாயில்ல சொல்லுன்னு ரொம்ப சீரியஸாக தான் சொன்னார். சரி கதை சொல்ல ஆரம்பித்த ஃபஸ்ட்லேருந்து சொல்லவா சார், இல்லை உங்கள் போர்ஷன் மட்டும் சொல்லவா சார் அப்படின்னு கேட்டேன். சொல்லு, முழுசாகவே சொல்லு, என்னோட இந்த ஒரு போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்தால் ஃபுல் படம் கூட பண்ணலாம் இல்லையா, முழு படத்துக்கு எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பியா அப்படின்னாரு. சார் நீங்கள் டேட்ஸ் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தோம். பார்த்திபன் சாரோட என்ட்ரி அது இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்து ஒவ்வொரு சீன் கேட்கும் பொழுதும் அப்படியே 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 அதுக்கப்புறம் விழுந்து விழுந்து சிரித்தார். அவர் ரசித்து ரசித்து சிரித்தார். சில சமயம் அதே சீனை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுன்னு இன்னொரு வாட்டி சிரித்தார். சிரிப்புன்னா அப்படி இல்லை, சாதாரண சிரிப்பு கிடையாது, அது எம்பி எம்பி குதிச்சு முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு 3 மினிட்ஸ் சிரிச்சுட்டு இப்போ சொல்லு அப்படிங்கிறாரு. எனக்கு பயமாக போச்சு, இவர் இந்த மாதிரி சிரித்து இவருக்கு ஏதாவது ஆப்ரேஷன் சமயத்தில் இப்படி வேறு ஏதாவது ஆகி கதை சொல்லியே கொண்டுட்டான் அப்படின்னு கெட்ட பேர் நமக்கு வந்துடுமோன்னு பயந்துட்டேன். அப்படி ரசித்து ரசித்து சிரிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வரும் பண்ணுவோம் அப்படின்னு அனுப்புனார். படம் எல்லாம் எடுத்து முடித்தோம். அவருக்காக மட்டும் ஒரு ஷோ போட்டோம். அவர் மட்டும்தான் வந்தார், வேறு யாரும் இல்லை. ஒரு கூட 2-3 உதவியாளர்கள் உட்காந்து படம் பார்த்தார். நான் கூட பின்னால் நின்றுக்கிட்டேன், எதுக்கு தூரம் அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. கதை சொல்லும் பொழுது எப்படியெல்லாம் ரசித்தாரோ சிரித்தாரோ, அவ்வளவு சேர்லேருந்து எம்பி எம்பி குதிச்சு சிரித்து சிரித்து அந்த முழு படத்தை ரசித்தார். மிக மிக நகைச்சுவை உணர்வும் ஜாலியான உணர்வும் உள்ள ஒரு ஆள் அவர். ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சீரியஸாக இருக்கிற மாதிரியே இருப்பார் நம்ம தலை. அப்புறம் படம் வெற்றி பெற்றது. எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் அவங்களுக்கெல்லாம் என்னென்னமோ கூப்பிட்டு கொடுத்துட்டு இருந்தார். எனக்கு நான் போய் பார்க்கும்பொழுது உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. எனக்காக ஒரு டெக்கும் டிவியும் வாங்கி வச்சுருந்தார். நிறைய படங்கள் பார்த்து இன்னும் நல்ல கதைகள் எல்லாம் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக நான் படங்கள் பார்த்தெல்லாம் கதைகள் ரெடி பண்ணுறது பழக்கம் இல்லை, எங்கள் டீமுக்கே அப்படி இல்லை. டீம்னா சார் எங்கள் குருநாதருக்கே அப்படி இல்லை. வாழ்க்கையிலிருந்து தான் கதைகள் எடுப்போம். சார் எனக்கு ஒரு ஃப்ளாட்டு வேணும், ஒரு கார் வேணும், ஒரு பொண்டாட்டி வேணும் அப்படின்னோன்னா அவர் ஷாக் ஆகிட்டார். என்னடா அது, அதுக்காக இன்னொரு படம் நீங்கள் எனக்கு பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டேன்.
அப்புறமா சிரிச்சிட்டு சைலண்ட் ஆயிட்டாரு. பண்ணலை நம்ம அடுத்த படம் இன்னும் அவரோட. ஆனால் அவர்கிட்ட கேட்ட மாதிரியே அடுத்த படத்தில் முதல்ல பொண்டாட்டி அவர் கூட ஜோடியாக நடித்த கமலியே மனைவியாக வந்துட்டாங்க. அப்புறம் ஃப்ளாட் வந்துருச்சு, கார் வந்துருச்சு. ஆக கேட்டால் கேட்டதை கொடுக்கும் சாமி நம்முடைய தலை அஜித். ஆமாம், அவர் சிரிச்சிட்டாரு, அப்போவே அது நடந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டா அஜித் மாறவே மாட்டார். தலையே போனால் அதை செஞ்சு முடிச்சிருவார். அதை பற்றின பின் விளைவுகளை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார். அது மாதிரி அவர்கிட்ட வாக்கு வாங்கிறது ரொம்ப கஷ்டம். மௌனமாகவே இருப்பார். எப்போ ஓகே சொல்வார்னு சொல்லவே முடியாது. என்னுடைய அருமை நண்பர், பழகுவதற்கு இனியவர், வாழ்க்கையில் சொல்லிக் கொடுத்த ஆசான், இப்படி பல பரிமாணங்களில் ஒரு மௌன ஞானி, ஒரு தத்துவ மேதை, இப்படியெல்லாம் எனக்கு பல பரிமாணங்களை காட்டிய என்னுடைய நண்பர் அஜித்தின் மங்காத்தா மிகச்சிறந்த வெற்றி படமாக ஓப்பன் டிக் சொல்லுகிறபடி, ரம்மி அண்ட் ஷூட் என்று சொல்லுகிறபடி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். மங்காத்தா ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபர்ஸ்ட் டே படம் பார்க்க நான் தேவயானி 2 பேரும் வரோம். நீங்களும் காம்படிஷனில் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்துடுங்க. அல்டிமேட்.